Hega, tiếng đánh lùng hay đà, tiếng đánh lùng hay đà, hớm bình thế này đà, tiếng đánh lùng hay đà, từng hắn gì hay đà, sẽ gì hết hay đà, sáng nè gì hay đà, tiếng nắng để gì hết thế bà. உலகமெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை இன்றைக்கு நமக்கு வழங்க இருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Thế mình hết tới cực hết để mình hết để mình đây đó, thế mình hay đó, thế nghĩ gửi tình thế đây mà, tiếng nhắn chính vấn đề mình thấy đây đó, thế nghĩ gửi mình hay đó, thế sáng nay mình hay đó, thế tiếng nữa mình hay đó, thế vấn đề mình hay đó, thế đi mình thấy nghe đó, thế nghĩ gửi mình hết đây mà, thế này mình hay đó, thế đến mình vấn đề mình hết đây đó, thế mình thấy mình hay đó, thế sĩ mình hay đó, thế nghĩ mình thấy đây đó, thế nghĩ gửi vấn để cần hết đây đó, thế tiếng nhắn mình hay đó, thế tiếng đến mình thấy nghe mình hay đó, thế lấy gửi gần hết đây đó, thế để mình hay đó, thế cắn để mình thấy về mình thấy nghe đó, thế mình hay đó, mình có xin cùng hay đó, thế nghe mình hay đó, thế miếng gửi mình hay đó, mình gửi mình hay đó, thế mình hết đến sự miếng ngắn để mình hay đó, thế miếng gửi cần hết tự mình hay đó, thế miếng mình hay đó, thế tiếng nhắn mình hay đó, thế miếng gửi mình hay đó, hướng đến gửi mình hay đó, thế tiếng nhắn tính vấn đề mình hay đó, thế này mình hay đó, thế nghĩ tiếng nghệ mình hay biết. துளாராசி அதில் பர்டிகுலராக சித்திரை சுவாதி அதில் இருக்கக்கூடிய விசாகம் இந்த 3 நட்சத்திரமே எதிர்பார்க்காத வழிகள் இருந்தாலும் மே மாதத்தில் வந்து 10ஆம் இடத்துல குரு வரார். அதுக்கு இல்லாமல் உங்களுக்கு வந்து கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. 5ல் ராகு, 6ல் சனி, லக்ஷ்மி யோகத்தில் இருக்குது, 11ல் வந்து கேது இருக்கார். சில சின்ன கிரகங்களோட வழிகள் இருந்தாலும் உடல் உபாதைகள் சின்ன பிரச்சனை வந்தாலும் இப்போது நிறைய விரயங்கள், அதாவது பர்டிகுலராக தை, மாசி, பங்குனி இந்த 3 மாதம் எதிர்பார்த்தது இருக்காது. நிறைய செலவுகள் பண்ணியிருப்பீங்க, போட்ட பணம் எடுக்க முடியாது, நிறைய வழிகள் வந்து மாற்றங்கள் இருக்கும். இடம் உடனே மாறும். வேலை செய்கிறவங்க எங்கே போகிறாங்க தெரியும், இடம் மாறி வேறு இடத்துக்கு போட்டுருவாங்க. கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் பர்டிகுலர் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்கு டிகிரேட் ஆகலாம், இல்லை பேர் கெட்டுப்படலாம், திக்கு திண்டாத நிலைமை ஏற்படும். அதாவது எங்கன்னா மாட்டிப்பாங்க, எங்கன்னா ஒரு இடத்துல பிரச்சனை ஆகிடும். அந்த பிரச்சனைகள் வழி வரதுக்கு ப்ராப்ளங்கள் ஏற்படும். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான வழிகள் பார்க்கணும். தொழிலில் பிஸ்னஸ் போட்டவங்க அந்த பணம் லாக் ஆகிடும். பணம் கொடுத்த இடத்துலேருந்து பணம் வராது. அது இல்லாமல் இடம் சம்மந்தப்பட்டதோ இல்லைன்னா ஷேர் சம்மந்தப்பட்டதோ இல்லைனா பிஸ்னஸில் வந்து ஹோட்டல் சம்மந்தப்பட்டது எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதோ ஒரு காரணத்தில் ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனைகள்னால குழப்பங்கள் ஏற்பட்டு அந்த குழப்பங்கள் பெருசாக போகிற அளவுக்கு வரக்கூடிய நிலைமைகள் வரும். ஒரு வழியில் கணவன் மனைவி வழியில் பிரச்சனைகள், சண்டைகள் ஏற்படும். பிள்ளைகள் வழி குழப்பங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம். அதோட பிரச்சனைகள் இவங்களுக்கு ஏற்படும். அது இல்லாமல் ரொம்ப ஒரு மனசில் வந்து நிம்மதி இல்லாத போல் ஒரு இதுகள் ஏற்படும். பங்குனி மாதத்துலேருந்து இவங்களுக்கு நல்ல டைம் ஏற்படுது. அதாவது சித்திரை, அது நம்ம சித்திரை, வைகாசி, ஆடி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி அந்த 5-6 மாதமாகவே நல்லாயிருக்கு. மிதமான வழி. ஆனால் 10ஆம் இடத்துல வந்து குரு வராருன்னா உச்ச நிலைமை பெறுறார். குரு அந்த இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால எல்லா கிரகத்தோட வலுவும் இருக்கிறதுனால நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். வர வேண்டிய பணங்கள் வரும். புது இடத்துக்கு போவாங்க. வெளிநாட்டில் வேலையில் இருக்க வேறு இடத்துக்கு மாறி போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அது இல்லாமல் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, புது தொழில் ஏற்படுத்துகிறது, அது இல்லாமல் இந்த டைமண்ட் இல்லைன்னா செய்யக்கூடிய தங்கம், கோல்டு இந்த பண்ணக்கூடியெல்லாம் ஒரு புது வழியாக ஏற்படும். எதுலேயுமே அதிகமான இன்வெஸ்ட் பண்ண வேணாம். மெதுவான இன்வெஸ்ட் போங்க, ஸ்லோவாக போங்க. இதில் பார்த்து பண்ண வழி பண்ணுங்க. கொடுத்த பணம் திரும்பி வராத அளவுக்கு மாட்டின்னு தவிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். வேலையில் வந்து ஒரே குழப்பமாகவே போகும், ஒரு சரியில்லாத ஒரு நிலைமை. ஆனால் அந்த மாதங்கள் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த மாதங்கள் போனாலும் உங்களுக்கு வந்து ஐப்பசி, புரட்டாசி, ஐப்பசி, மார்கழிலாம்
கார்த்திகை மாதங்களில் கொஞ்சம் கவனங்கள் செலுத்த வேண்டிய நிலைமைகள் ஏற்படும். குருவோட பாதைகள் இருந்தாலும் ராகுவோட பாதை மாறி வரதுனால மனசு சஞ்சலங்கள் ஏற்பட்டு மனசு சஞ்சலத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஒரு குதூகலங்கள் இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்காது. ஆனாலும் வலுவான நேரங்கள் இந்த 5 மாதம். ஸோ இந்த பங்குனி மாதம் வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க. விரையும் வேலையில் சடனாக மாற்றம், வேற எங்கன்னா தூக்கி போடுவாங்க, தொழிலில் லாக் ஆகி அந்த பணங்கள் வராத நிலைமைக்கு ஏற்படும். இது இல்லாமல் உடல் ஆண் மகனுக்கு மூச்சுக்குழல், மார்பகம், இது சம்மந்தப்பட்ட நோய்கள் அவங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் அவங்க ப்ரெஷர் சம்மந்தப்பட்டதோ அதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது. அவங்க எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய வழிகள் பண்ணிடணும். பெண்களாக இருந்தால் மூச்சுக்குழல், கழுத்து, நரம்பு, காப் சம்மந்தப்பட்டது, சளி இது சம்மந்தப்பட்டது அதிகமாகிடும். அப்பப்போ அது அடிக்கடி வந்து இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கும். 10ஆம் இடத்துல குரு சில உடல் உபாதைகளே சில பண்ணிட்டு தான் போவோம். அந்த நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் மற்றபடி அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் சிவனுக்கு விளக்கேற்றது ரொம்ப நல்லது. சிவ வழிபாடு, சிவனை டெய்லி வேணாலும் நல்ல பலன் கொடுக்கும். அதில் முருகர் வழிபாடுகள் பண்ணலாம், குலதெய்வங்கள் வழிபாடு பண்ணலாம். குலதெய்வங்களுக்கு எதெல்லாம் வேண்டி அதுக்கான வழிமுறைகள் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் நல்ல பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும், நல்ல செயல்கள் கிடைக்கும். ஆனால் அடுத்த வருஷம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் இருந்தாலும் பொறுமையாக போகும். நடுப்பாதி நல்லா இருக்குது. முதல் 3 மாதமும் பின்னாடி 3 மாதமும் எதிர்பார்த்தது கிடையாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த துளாராசி நேயர்கள் இருக்கணும். உபாதைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். சார் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தடவை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக விளக்கமாக மிக அழகாக சொல்லியிருக்கீங்க, அற்புதமாக சொல்லியிருக்கீங்க. அதுவும் பரிகாரங்களுடன் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பரிகாரம், எப்படி இருக்கணும், அவங்களுக்கெல்லாம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பிரமாதமாக சொல்லியிருக்கீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். ரோஜா டிவி நேயர்களுக்கு கோடான கோடிஸ்லும் இன்னும் நிறைய சொல்வார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை உடனுக்குடன் அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.